right. Next we have discussed students. அடுத்ததாக நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு database எடுத்தோம்னு சொன்னால் we can divide a database as manual database and electronic database. ஒரு தரவுத்தளம் உண்டு எங்களுக்கு manual database அதே போல electronic database அல்லது digital database என்பதாக பிரிக்கலாம். கைமுறை தரவுத்தளம் இலத்திரனியல் தரவுத்தளம். So we have discussed what is manual database, what is electronic database and what are the differences between these two databases. இந்த இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாங்க previous classல வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். கடைசியா நாங்க வந்த heading relational database. There are many types of databases students. தரவுத்தளங்களோட வகைகள் நிறைய இருக்குது. Object oriented database, sequence database என்பதாக பல வகைகள் இருக்குது. But according to our syllabus we have to learn relational database. எங்களுக்கு படிக்க இருக்கிறது relational database இல்லாட்டி தொடர்பு நிலை தரவுத்தளம்னு சொல்லக்கூடிய பகுதி. தொடர்பு நிலை தரவுத்தளம் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் a collection of fields related to one person or one object, it is called as a record. ஒருவருக்கு அல்லது ஒரு பொருளுக்கு சொந்தமான புலங்களுடைய தொகுதி இல்லாட்டி புலங்களுடைய சேர்மானத்துக்கு நாங்க ரெக்கார்ட் ஒன்றுன்னு சொல்லுவோம். ஒரே புலங்களை கொண்ட பதிவுகளுடைய ஒரு தொகுதிக்கு நாங்க அட்டவணை என்பதாக சொல்லுவோம். A collection of records which have same fields is called as a table. And a collection of related tables is called as a relational database. ஒன்றோடொன்று தொடர்புடைய அட்டவணைகளுடைய கூட்டத்துக்கு நாங்க தொடர்பு நிலை தரவுத்தளம் என்பதாக சொல்லுவோம். அதுல ரிவர்ஸுக்கும் எங்களுக்கு போகலாம். நான் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். A collection of tables, collection of related tables is called as relational database. ஒன்றோடொன்று தொடர்புடைய அட்டவணைகளுடைய ஒரு தொகுதி கூட்டத்துக்கு நாங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஒரு டேபிள் எடுத்தால் தேர் ஆர் மெனி ரெக்கார்ட்ஸ். ஒரு டேபிள்ல பல பதிவுகள் இருக்கலாம். அதுல ஒரு பதிவு எடுத்தன்னு சொன்னால் ஒரு பதிவுக்கு பல ஃபீல்ட்ஸ் பல புலங்கள் இருக்கலாம். இந்த விடயத்தை தெளிவாக விளங்கணும். அப்ப டேட்டாபேஸ், if it is a database, there should have many tables. அதுல பல அட்டவணைகள் இருக்கு. ஒரு அட்டவணையை கன்சிடர் பண்ணோம்னு சொன்னால் if you consider one table, there are many records. பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஒரு ரெக்கார்டை நாங்க அவதானிச்சோம்னு சொன்னால் அந்த ரெக்கார்ட்ல பல புலங்கள் இருக்கு. ஓகே, ரைட். So that's the thing we have discussed in our previous class. கடைசி கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணது அந்த விடயத்தை today we are going to discuss a very important and compulsory part of database. உங்களோட database questionக்கு செகண்ட் பார்ட்ல questionக்கு கட்டாயமாக வரக்கூடிய ஒரு பகுதியை நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். that is called key concept. அதுக்கு நாங்க சொல்லுவோம் key concept என்பதாக. இல்லாட்டி சாவி சொல்லக்கூடிய கன்செப்ட் என்ன கரு. ஒரு டேட்டாபேஸை பொறுத்த வகையில 5-6 வகையான சாவிகள் இருக்குது. சூப்பர் கீ, ஆல்டர்னேட் கீ, கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ, கம்போசைட் கீ, தென் ஃபாரின் கீ. கிட்டத்தட்ட 6-7 கீஸ் இருக்குது ஒரு டேட்டாபேஸோட தொடர்பான. பட் அக்கார்டிங் டு அவர் சிலபஸ், எங்களோட சிலபஸை பொறுத்த வகையில only 3 keys we have to learn. எங்களுக்கு 3 வகையான சாவிகள் சம்பந்தமாக தெளிவான விளக்கம் ஒன்று இருக்கும். ஓகே, we have to learn 3 kinds of keys related to a database table. ஒரு அட்டவணை ஒன்று அல்லது ஒரு டேட்டாபேஸ் ஒரு தரவுத்தளம் ஒன்றோட தொடர்பான 3 கீ சம்பந்தமாக தெளிவான கருத்து தெளிவான நாலேஜ் எங்களுக்கு இருக்கணும் ஃபைனல் அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றது. First of all I am going to primary key students. நான் முதலாவது பிரைமரி கீண்டா என்னான்னு பார்க்க போறோம். எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது பிரைமரி கீ, கம்போசைட் கீ, ஃபாரின் கீ. அப்ப அதை தவிர சூப்பர் கீ, ஆல்டர்னேட் கீ, கேண்டிடேட் கீ இவ்வாறான கீஸ் அதாவது டேட்டாபேஸ்ல அடிக்கடி பயன்படுத்தப்படும். சாரி,
ரைட். If you consider a primary key, ஒரு முதன்மை சாவி அல்லது முதல் நிலை சாவி என்று சொல்வோம். If you consider a primary key, a field which enables to uniquely identify a record of a table is known as primary key. ஒரு அட்டவணையில ஒரு ஃபீல்ட், ஒரு புலத்தின் மூலம் அதில் இருக்கக்கூடிய பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்த முடியும் என்று சொன்னால் அந்த புலத்துக்கு நாங்க முதன்மை சாவி பிரைமரி கீ என்பதாக சொல்லுவோம். Again, I'll repeat it, students. A field which enables to uniquely identify records of a table is known as primary key. நாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு அட்டவணையில பதிவுகள், பல பதிவுகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பதிவுகள் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு பதிவையும் தனித்துவமாக அடையாளம் காண, டு ஐடென்டிஃபை யூனிக்லி ஒரு ஃபீல்டு எங்களுக்கு பயன்படுத்த ஏலும் சொன்னால் தட் இஸ் கால்ட் பிரைமரி கீ. அதுக்கு எங்களுக்கு பிரைமரி கீ என்பதாக சொல்லலாம். சோ இந்த பிரைமரி கீயாக ஆவதற்கு, டு செலக்ட் a field as a primary key, two conditions should be satisfied. ஒரு புலத்தை முதன்மை சாவியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். எந்த புலம் அந்த இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லையோ, we can't select that key, that field as primary key. If it is not satisfied these two conditions, we can't select that field as primary key. எங்களுக்கு primary keyயாக தேர்ந்தெடுக்க முடியாது. What are those two conditions, students? என்ன அந்த இரண்டு நிபந்தனைகளும்? First one, அதுல டேட்டா டுப்ளிகேஷன், அந்த புலத்துல டேட்டா டுப்ளிகேஷன், தரவு மீள்பதிவு இருக்க முடியாது. தரவு மீள்பதிவு இருந்தால் அது ஒரு பிரைமரி கீ அல்ல. Okay, if we consider a field, if there are duplications, data duplication, we can't consider it as primary key. That is first condition. Second condition, it shouldn't be empty. அது வெற்றிடமாக வைக்கப்பட முடியாது. இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் உட்படக்கூடிய ஒரு புலத்தை எங்களுக்கு பிரைமரி கீயாக, முதன்மை சாவியாக தேர்ந்தெடுக்கலாம். What are those two conditions, students? That means no data duplication and not empty. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய புலம் அதுல டுப்ளிகேஷன், தரவு மீள்பதிவு இருக்காம இருக்கணும், வெற்றிடமாக அது வைக்கப்படக்கூடாது. ரைட். சோ ஒரு அட்டவணையை கன்சிடர் பண்ணக்கூடிய நேரத்துல, நாங்க சில எக்ஸாம்பிளுக்கு போறதுக்கு முன்னால, ஒரு அட்டவணையை கன்சிடர் பண்ணக்கூடிய நேரத்துல பிரைமரி கீக்கு தகுதியான ஃபீல்ட்ஸ் ஒன்று அல்லது பல இருக்கலாம். If we consider a one table, there may have one field which can be selected as primary key. Sometimes there may have many fields we can select as primary key. Only two conditions should be satisfied: no data duplication and no empty. That means we can't keep it as empty. அதுல தரவுகள் எம்டியாக வைக்கப்பட முடியாது. Hope it's clear, students. Okay, அப்போ ஒரு அட்டவணை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு ஃபீல்ட் பிரைமரி கீக்கு தகுதியானதாக இருக்கலாம், அல்லது பல ஃபீல்ட்ஸ், பல புலங்கள் பிரைமரி கீக்கு தகுதியுடையதாக இருக்கலாம். Right? If you consider a table, there may have only one field which can be selected as the primary key. Sometimes there may have several fields we can select as the primary key. So we have to remember those two conditions. If those two conditions are satisfied, that field is suitable to selected as primary key. First one is no data duplication and not null. Database வார்த்தையில empty என்று சொல்லக்கூடியதுக்கு null என்பதாக சொல்லுவோம். Not null or not empty. That we'll go for some examples, students. Then it will be clear. நாங்க சில உதாரணங்களுக்கு போம்.
Okay students, concentrate here. இதுல கவனிங்க. Here 3 tables. I have given 3 tables. இதுல 3 அட்டவணைகள் தரப்பட்டிருக்குது. இந்த அட்டவணை எங்களுக்கு எடுக்கலாம் student table என்பதாக. We can consider this table as student table. Okay, this table as book table. புக் செல்லக்கூடிய டேபிள் ஒன்று இருக்குது. அடுத்தது புக் பரோவிங் அல்லது புக் ரெண்ட் டேபிள், அதாவது புத்தகங்களை இரவலாக வழங்கக்கூடிய டேபிள் ஒன்று இருக்குது. நான் புக் ரெண்ட் என்று கொடுக்கிறேனே, புக் ரெண்ட் டேபிள். ரைட். அப்ப 3 வகையான அட்டவணைகள் இருக்குது. So we know more than one table, it can be a database, it can considered as a database. பல அட்டவணைகள் இருந்தால், அந்த அட்டவணைகளுக்கு இடையில தொடர்புகள் இருந்தால், we can consider it as a relational database. அது ஒரு எங்களுக்கு relational database, தொடர்பு நிலை தரவுத்தளம் என்பதாக கன்சிடர் பண்ணலாம். ரைட். அப்ப இது ஒரு தொடர்பு நிலை தரவுத்தளம். கவனிங்க, ஸ்டூடெண்ட் டேபிள், student registration number, student name, gender, date of birth, address, parent name, இவ்வாறு பல ஸ்டூடெண்டோட தொடர்பான தரவுகள் பதியப்பட்டிருக்குது. In student table, the details of the students is recorded in that table. If we consider book table, புத்தக அட்டவணையை நாங்கள் அவதானிச்சோம்னு சொன்னால், the details related to books is mentioned there. Book number, book name, author name. If we consider book rent table, புத்தகங்களை இரவலாக வழங்கக்கூடிய அட்டவணையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், ஸ்டூடெண்டோட தொடர்பான தரவுகளும் புக்ஸோட தொடர்பான தரவுகளும் இரண்டும் அதுல பதியப்பட்டிருக்குது. ரைட். ஓகே, now we are going to clarify what is primary key. Primary key, முதன்மை சாவி சம்பந்தப்பட்ட விடயத்தை தான் நாங்கள் அவதானிக்க போறோம். அப்போ ஒரு அட்டவணையை பொறுத்த வகையில there may have one primary key or many primary key fields. பல primary keyக்கு தகுதியான fields இருக்கலாம். என்றாலும் ஒரு கீயை தான் primary keyயாக தேர்ந்தெடுக்கலாம். Only we can select one key, one field as primary key. பல புலங்கள் இருந்தாலும் தகுதியானது, அதுல மிகவும் தகுதியானதை பிரைமரி கீயாக நாங்க தேர்ந்தெடுப்போம். ரைட். இந்த ஸ்டூடெண்ட் அட்டவணையை கவனிங்க. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது ஒரு காலம் டூப்ளிகேட் ஆக மாட்டாது, வெற்றிடமாக வைக்கப்பட மாட்டாது. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் will not duplicate in any time, and we can't keep it as empty. So both conditions are satisfied, so we can select student registration number as primary key. But if we consider student name, நாங்க student name consider பண்ணோம்னு சொன்னால், it can be duplicated. அது duplicate ஆகலாம். ஒரே பேருடைய பல மாணவர்கள் ஒரு பாடசாலையில் இருக்கலாம். இந்த இடத்துல தரப்பட்டிருக்காட்டியும் அப்துல்லா என்பதாக பல மாணவர்கள் இருக்கலாம், கிருஷ்ணா என்பதாக பல மாணவர்கள் இருக்கலாம். அதாவது டுப்ளிகேஷன், அந்த ஃபீல்ட்ல, அந்த புலத்துல டுப்ளிகேஷன் ஹேப்பன், டேட்டா டுப்ளிகேஷன் இஸ் தேர். So we can't select student name as primary key because the conditions which should be satisfied for a primary key is not satisfied by this field. Student named செல்லக்கூடிய புலம் அந்த கண்டிஷன்ஸை satisfy பண்ணுது இல்ல. ஜெண்டர் ஒரு காலம் எங்களுக்கு பிரைமரி கீயாக தேர்ந்தெடுக்க முடியாது. மேல் மேல் மேல், ஃபீமேல் ஃபீமேல், டூப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டேட் ஆஃப் பர்த், ஒரே திகதியில பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு பாடசாலையில நிறைய பேர் இருக்கலாம், ஒரே திகதியில பிறந்த திகதி ஒன்றாக இருக்கக்கூடிய. அதனால we can't select date of birth as primary key. Address, எஸ், ஒரே பாடசாலையில சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் ஒரே பாடசாலையில கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவங்களோட அட்ரஸ் சேம் ஆக இருக்கும்.
அந்த சந்தர்ப்பத்துல duplications நடக்கும். அதனால அட்ரஸையும் பிரைமரி கீக்கு தகுதியற்றது. பேரண்ட் நேமும் பிரைமரி கீக்கு தகுதியற்றது என்று சொன்னால் ஒரே பாடசாலையில சகோதர சகோதரிகள் கற்கக்கூடிய நேரத்துல பேரண்ட் நேம் சேம் ஆக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், பேரண்ட் நேம் இது எல்லாத்துலயுமே duplications நடக்கலாம். தரவு மீள்பதிவு நடக்கலாம். So we can't select those fields as primary key. Those fields are not suitable to selected as the primary key. But student registration number, it is not duplicated anyway. எந்த ஒரு முறைக்கும் அது duplicate ஆக மாட்டாது. ஒரே வீட்டிலிருந்து 3 மாணவர்கள் வந்தாலும் 3 மாணவர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ஃபீல்ட், அந்த புலம் satisfied the conditions of primary key. அதே போல வெற்றிடமாக வைக்கப்பட முடியாது ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது நிரப்பப்பட்டிருக்கணும். Therefore, we can select student registration number as primary key of this student table. The student என்று சொல்லக்கூடிய அட்டவணையில student STUREG என்னோடு சொல்லக்கூடிய அந்த field, அந்த புலத்தை we can select as primary key. Right. I am coming to book rent table. Book rent என்று சொல்லக்கூடிய டேபிளுக்கு வாரேன். student registration number அதுல கவனிங்க டூப்ளிகேட் ஆகுது. இந்த பாருங்க 101, இந்த இடத்துலயும் 101 ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட் ஒன்று புக் எடுக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஸ்டூடெண்ட் பல தடவை அந்த புத்தகத்தை எடுக்கலாம், பல புத்தகங்கள் எடுக்கலாம். எடுக்கக்கூடிய நேரத்துல டூப்ளிகேட் ஆகும். புக் நம்பர், எஸ் புக் நம்பர் டூப்ளிகேட் ஆகுது. இந்த கவனிங்க B290, B290. அப்ப எங்களுக்கு புக் நம்பரையும் தெரிவு செய்ய முடியாது. பரோட் டேட், ஒரு நாள்ல ஒரு ஸ்டூடெண்டா எடுப்பாங்க புத்தகங்கள், இல்ல பல ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அப்ப பரோட் டேட் எப்படியுமே டூப்ளிகேட் ஆகும். ரிட்டர்ன் டேட் அதுவும் டூப்ளிகேட் ஆகும். So here we can't find any primary key field. திரும்ப சொல்றேன், ஒரு அட்டவணையை பொறுத்த வகையில பிரைமரி கீக்கு தகுதியான ஒருவருமே இல்லாம இருக்கலாம், அல்லது ஒருவர் இருக்கலாம், அல்லது பலர் இருக்கலாம். If we consider a table, there may not have any, that means a single field as primary key. ஒரு தனிப்புலம் ஒன்று பிரைமரி கீயாக தேர்ந்தெடுக்க முடியாம இருக்கலாம், இந்த புக் ரெண்ட் டேபிள்ல மாதிரி. அதே போல சில அட்டவணைகள்ல பிரைமரி கீக்கு தகுதியான புலங்கள் ஒன் ஃபீல்ட் மே பி தேர், ஸ்டூடெண்ட் அட்டவணையில மாதிரி. இன்னும் சில அட்டவணைகள்ல பிரைமரி கீக்கு தகுதியான பல ஃபீல்ட்ஸ் இருக்கலாம். உதாரணமாக இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல நாங்க இதுல இன்னொரு ஃபீல்ட் ஆட் பண்ணினோம்னு சொன்னால், NIC நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் சொல்லக்கூடியதை நாங்க ஆட் பண்ணினோம்னு சொன்னால், இது எங்களுக்கு, அதாவது இது பெரிய கிளாஸஸ் ஒரு டேட்டா பேஸ் எடுப்போம். அப்ப எங்களுக்கு பிரைமரி கீயாக தேர்ந்தெடுக்கலாம். என்று சொன்னால் NIC ஒரு காலம் டூப்ளிகேட் ஆகாது. அப்ப NICயும் பிரைமரி கீக்கு தகுதியானது தான், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பிரைமரி கீக்கு தகுதியானது தான். Likewise, some tables may have many fields which can be selected as primary key. Hope it's clear, students. Right? Okay. It's saying Isha Adhan, students. So after the Adhan, we'll continue the lesson. Isha ude Adhanukku pinnala naanga lesson continue பண்ணுவோம். Wait for a while. புக் நம்பர், புத்தக எண் என்று சொல்லக்கூடியது பிரைமரி கீயாக தேர்ந்தெடுப்பதற்கு தகுதியானது. Hope it's clear, students. பிரைமரி கீனா என்னான்னு விளங்கியிருக்கேன். ஸோ அதோட சம்பந்தப்பட்ட நோட் ஒன்று நாங்கள் எடுக்க போறோம். அடுத்ததாக